அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஃபௌஜி ஜுவல்லுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபௌஜி நான் ரொம்ப சின்ன பொண்ணாக பார்த்துருக்கேன், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது மணல் மகுடியில் வந்து நாடக கலைஞராக இருந்தாங்க. இப்போது சென்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக வளர்ந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு தியேட்டர் குரூப்லேயும் இருக்காங்க. வாழ்த்துக்கள் ஃபௌஜி. அப்புறம் இன்னைக்கு பாடலுடன் ஆரம்பித்தது ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ரொம்ப அருமையாக இளையராஜா சாங்ஸ் பாடினாங்க. அண்ட் நேர் விருப்பத்துக்காகவும் அவங்க வந்து நான் சொன்ன 2 பாடல்களை பாடியிருக்காங்க. மகிழ்ச்சி. அண்ட் வந்திருக்கிற நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோடய மாணவர்களும் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி. ஸோ இங்கே இருக்கிறவங்களும் எல்லாருமே நண்பர்கள் தான். ரவுத்ரா ரொம்ப ரொம்ப அழகாக பேசுனீங்க. அந்த கதையை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்பாய்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, இருந்தாலும் ரொம்ப அழகாக அவங்க சொன்னதுனால தான் அந்த கதாபாத்திரங்களோட நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுது. வாழ்த்துக்கள். அண்ட் சேகுவாரா அவங்க அந்த அரங்கத்தையே வந்து ரொம்ப கலகலப்பாக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த புத்தகம் வந்து எனக்கு நேற்றுக்கு நைட் ஃபுல்லாக எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான் படித்தேன். ஒரு வாரம் ஆச்சு எனக்கு கிடச்சி. ஆனால் எல்லாம் இவர் சேகுவாரா வந்து 10 பேஜாக படித்தார். நான் ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் என்னால் கீழே வைக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு காத்திரமான ஒரு படைப்பாக இருந்தது. தோழர் பற்றி சொல்லணுன்னா, தோழர் வந்து நம்ம கல்லூரிக்கு வந்திருக்காரு. எங்கள் ப்ரொஃபஸர் சுகுமாரன் இருக்கார், அவங்களுடைய நண்பர். அதுக்கப்புறம் எங்களுடைய திடல் அமைப்புக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய முறை 2-3 முறை காலேஜுக்கு வந்திருக்காங்க. ஒரு குறுகிய நேர பழக்கமாக இருந்தாலும் பரிசல் தோழர் வந்து புத்தகத்தை பற்றி சொன்னோடனே நிச்சயம் இதை படிக்கணும், இந்த புத்தகத்தை பற்றி பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப வந்தது. ஸோ தோழருக்கு நன்றி என் அழைத்தமைக்கு. அப்புறம் இந்த புத்தகம் வந்து வாசிக்கிறப்போ எனக்கு ஞாபகம் வந்தது சில எழுத்தாளர்கள். ஜி நாகராஜன் அவர்களுடைய கதை. ஸோ விளிம்பு நிலை மனிதர்களை வந்து கதாபாத்திரமாக வச்சு அவங்களுடைய வாழ்வியலுக்குள்ளே நம்மளை கைப்பிடிச்சு கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போகிற பாங்கு அவரோட எழுத்தில் இருக்கும். இமய மன்னாச்சி அவங்களோட எழுத்தில் வந்து அவர் கதை சொல்லல் முறை ஃபௌஜி கூட பேசிகிட்டு இருந்தோம். அந்த கதை வந்து நம்மளை ஏதோ ஒரு 4-5 பக்கத்துக்குள்ளே நம்மளை வந்து ரொம்ப ஒரு சிந்தனை தூண்டுற ஒரு விஷயத்தை அந்த கதையில் அவர் சொல்லிடுவார். ரொம்ப ரியாலிசம், வாழ்க்கை தான் அவர் சொல்கிறது. அதே மாதிரி எனக்கு கோசலை, தமிழ் பிரபாவோட கோசலை நாவல் ரொம்ப பிடிச்ச ஒரு நாவல். அந்த கதையில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களை தான் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதே போல் வந்து நம்ம நேசிக்கிற ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் இந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் வாசிக்கிறப்போ நமக்கு என்ன அனுபவம், அந்த கதாபாத்திரங்கள் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வியலை வந்து பட்டறை நாவலில் நான் பார்த்தேன். ஸோ பட்டறை நாவலில் வந்து ஒரு உலகத்தை வந்து அவர் காமிக்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு. இந்த அட்டைப்படத்துலேயே நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகம் வந்து நமக்கு என்ன சொல்லுது. நான் எப்போதுமே ஒரு புக்கை பார்க்குறப்போ ஃபஸ்ட்டு அதோட அட்டையை பார்ப்பேன், அதோட ஃபாண்ட்டை பார்ப்பேன். ஸோ அந்த எழுத்தாளருடைய அந்த தேர்வு, ஸோ அது ஒரு நெருப்பு தெரியுது பட்டறையில், நெருப்பில் தான் சுழண்டுகிட்டே இருக்கும், நெருப்பில் தான் நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது வந்து அட்டைப்படத்தில் ஒரு ஓவியமாக. அதுவும் அவங்களுக்கு முகம் கிடையாது, ஆப்ஸ்ட்ராக்டாக தான் கொடுத்துருக்காங்க. முகமற்ற தொழிலாளர்கள் அவங்க வந்து வேலை செய்கிறது அந்த பட்டறையில், அது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பெருமாள் முருகன் அவர்களோட ப்ளர்ப். ஸோ இந்த நாவல் வந்து ஒரு 4 வருடங்களாக தோழரோட உழைப்பு இருக்குது. தோழர் பரத் வந்து 4 வருடங்களாக இந்த நாவலை வந்து அவர் உழைச்சி எழுதி கொடுத்துருக்காரு. அதற்கான பின்னட்டையில் வந்து பெருமாள் முருகன் அவங்க எழுத்தாளர் சிறப்பு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து நான் இந்த கதையை வந்து இந்த கதையை படிக்கும் போதே சைமல்டேனியஸாக எனக்கு ஞாபகம் வந்தது வந்து ஒரு கொரியன் டைரக்டரோட பாரசைட் அப்படிங்கிற ஒரு படம். ரொம்ப ரொம்ப அழகாக வர்க்கபேதத்தை வந்து அந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நட் ஹாம்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர், அவருடைய நார்வீஜியன் ரைட்டர், அவர் வந்து எழுதக்கூடிய ஹங்கர், பசி அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அந்த நாவல். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் பசி எந்த அளவுக்கு அவனை தள்ளுது, எந்த அளவுக்கு தன்னுடைய சுயத்தை அவங்க மறக்கிறாங்க, அவங்களுடைய வறுமை நிலையிலையும் அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த பசி நாவலில் ஒரு யங் ரைட்டர் மூலமாக நட் ஹாம்சன் வந்து விரித்து சொல்லுவார். பாரசைட்டில் வந்து ஒரு வீட்டில் ஓப்பனிங் சீன்லேயே வந்து அந்த வீட்டில் வந்து மழை வந்துடும். மழையில் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்தையும் பிளாக் பண்ண, மழை தண்ணி உள்ளே வராமல் பிளாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க ஒரு காரணத்தினால ஒரு சந்தர்ப்ப சூழலில் இன்னொரு பெரிய ஒரு பாஷான ஒரு வீட்டில் போய் இருக்கிறப்போ, அவங்க அந்த வீட்டில் இருக்கிறப்போ என்னெல்லாம் அவங்க
ஏன்னோ அனுபவிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருப்பார். ரொம்ப ரொம்ப அழகான படம். அதுக்கான ஆஸ்கர் அவார்டு அந்த படத்துக்கு கிடைச்சிது. ஸோ இது வந்து இந்த நம்ம ரௌத்ரா சொன்ன மாதிரி தான், ரௌத்ரா சொன்ன மாதிரி நம்ம ஒரு கொடை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எந்த காம்பனன்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சர் அந்த தொழிலாளர்கள் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு 20% மக்களுக்காக 80% மக்கள் வந்து உழைச்சி அவங்க லைஃபே வந்து ஓடா தேஞ்சு போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஆழமாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்தது. நான் வசிக்கிறது அம்பத்தூர் பகுதி. ஸோ என்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த கதைக்கு மாறுபட்ட ஒரு நல்ல ஒரு ஓனர் இருக்காங்க. எப்படின்னா அவங்க தொழிலாளர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை 3 நாள் ட்ரிப் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாரையும் அவங்க குடும்பத்தோட பிரிஞ்சுலாம் அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் மாதம் மளிகை சாமான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இது அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னுமே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் அவங்க செஞ்சாங்க. அவங்க அவங்களுடைய தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய மகளோட திருமணத்துக்கு இன்வைட் பண்ணி அது ஒரு நல்ல ஒரு கொண்டாட்டமாக அவங்க மாற்றினாங்க. ஸோ இந்த மாதிரி கம்யூனிச சிந்தனை இருக்கக்கூடிய ஓனர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நாவலில் ஒரு 3 விதமான அடுக்குகள் இருக்குது. அந்த அப்பர் மேனேஜ்மெண்ட், மிடில் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ். இந்த 3 பேருமே அவங்கவுங்க நிலையில் என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அவங்கவுங்க நிலையில் என்ன மாதிரி சொகுசாக இருக்கிறவங்களுக்கும் என்ன பிரச்சனை வருது, கஷ்டப்படுறவங்களுக்கும் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ நான் இன்னொரு கம்பெனி போயிருக்கேன், டிஐ சைக்கிள்ஸ். அதுக்கப்புறம் நான் தினமணியில் வேலை பார்த்துருக்கேன். அங்கேயுமே இந்த 3 விதமான ஒரு க்ரீமி லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ், ஜேர்னலிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஸ். ஸோ இது 3மே இயங்கிட்டு இருக்கும். எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ப்ளஸ் காலேஜ்லேயும் இருக்கும், டீச்சிங், நான் டீச்சிங், அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ். எங்கே போனாலும் இந்த டிஃப்ரென்சியேஷன், இந்த கிளாஸ் டிஃப்ரென்சியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அம்பத்தூரில் சொன்ன மாதிரி பிரிட்டானியான்னு ஒரு இடம் இருந்தது. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஆவின் பாலகம், பிரிட்டானியா, பிஸ்கெட் கம்பெனி. அப்போ அந்த மெஷின்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட ஒரு ஒழுங்குமுறையாக ஒர்க் பண்ணுறப்போ அங்கே இருக்கிறவங்க ஒரு சிறு பிழை செஞ்சாலும் அது அவங்களோட உயிருக்கே ஆபத்து. ஸோ இந்த பட்டறையில் வேலை செய்கிறவங்க அவங்களுடைய அந்த அலுமினியம் உருக்கி கொண்டு வரப்போ தெரிச்சிடுது. தெரிக்கிறப்போ என்னாகும், ஒருத்தருக்கும் ஒரு தழும்பு இருக்கும், அவங்களோட உடலில் தழும்பு இருக்கும். அந்த தழும்பு கூட அவங்க புறக்கணிச்சுட்டு அந்த பயம் இருக்கும் இல்லையா, மனிதனோட ஒரு ஆதி உணர்வு என்ன அப்படின்னா அச்சம் தான். அச்சத்தை விட அச்சம், அதுக்கப்புறம் துயர், ரெண்டுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆழமாக போகக்கூடிய உணர்வுகள். ஸோ அந்த அச்சத்தையும் மீறி அவங்க வாழ்வியலுக்காக, சர்வைவலுக்காக அவங்க மறுபடியும் வேலைக்கு வராங்க. தனக்கு அடிபட்டிருக்கு, அந்த நெருப்பு குழம்புக்குள்ளே போன்றது எவ்வளோ ரிஸ்க்குங்கிறத ஒரு 3 இடத்துல 3 காட்சியில் இவர் சொல்லியிருப்பார். ஒரு செகண்ட் அவங்க இப்படி எம்பி குதிக்கலைன்னா அது அவங்க உடலில் முழுக்க அது பற்றும். தெரிச்சு விழுந்துருச்சுன்னா அது முழுக்க முழுக்க கொப்பளங்களாக ஆகிடும். அந்த ரிஸ்க்கும் சேர்த்து தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் பார்த்தோன்னா ஒரு 5000மோ இல்லை 10,000மோ தான். ஸோ இந்த கதையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் கதையை ஒரு நான் லீனியராக கொண்டு போகிறாரு. ஒரு தலைப்பு, ஒவ்வொரு தலைப்பு, பசின்னு ஒரு தலைப்பு, அதுக்கப்புறம் காதல். அந்த காதலும் ரொம்ப ஒரு சின்ன பகுதியில் வந்தாலும் அந்த சின்ன பகுதியில் அவ்வளோ அழகாக அந்த காதலை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸை இவர் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதுக்குள்ளே. அதுக்கப்புறம் சம்பந்தமுக்கும் ராசா, தேசராசா, அந்த பேர்கள்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு தெரியல. சொக்கத்தங்கம், தேசராசா, இந்த பேர்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த இருவருக்கும் சண்முகம், சம்பந்தம்க்கும் தேசராசாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு, அவங்க ஏற்கனவே கல்லூரியிலேருந்தே ஒன்றா இருக்கக்கூடியவங்க. அவங்க இந்த மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அதாவது இன்ஜினியர்ஸ், ஒரு 4 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஒரு ஓனர், அவர் பேர் நாராயணமூர்த்தி, அவருக்கு கீழே இவங்க 2 பேர் இருப்பாங்க. நாராயணமூர்த்தி, நாகராஜ், இவங்க 2 பேரும் அப்பர் மேனேஜ்மெண்ட். மற்ற எல்லாருமே மிடில் மேனேஜ்மெண்ட், லோயர் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸாக இன்னும் ஒரு 15 கதாபாத்திரம் இருப்பாங்க. இந்த கதாபாத்திரங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு ஒரு கதைக்குள்ளே கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய ஆற்றல் வேணும். ஏன்னா நம்ம அந்த கேரக்டர், ஒரு கேரக்டரையும் நம்ம மறக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது. எந்த கேரக்டரும் சும்மா போகிறதில்ல, எல்லா கேரக்டருக்கான ஒரு பங்களிப்பு இந்த கதை முழுக்க வருது. ஸோ இந்த சொக்கத்தங்கம் அவரும் முகேஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் தனிச்சிருக்காங்க. ஆனால் எல்லாரோடும் அவங்க ஒருங்கிணைஞ்சு இருப்பாங்க. முத்தார செல்வி அப்படின்னு ஒரு பெண் கதாபாத்திரம் வருது. அப்புறம் சீதா பாட்டி, அப்புறம் செல்லம், இந்த 2 பாட்டிங்களும் தான் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் டீ போட்டு கொடுப்பாங்க.
ஸோ அவங்க வந்து டீ போட்டு கொடுக்குறதோடு மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஸ்ஸில் இருக்கக்கூடிய பாத்திரங்களெல்லாம் கழுவி வைக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ ஒரு ஷார்ப்பாக ஒரு கமெண்ட் கொடுத்துருவாங்க. யாராவது ஏதாவது சொல்கிறப்போ அவங்க எதுக்கும் பயப்படுறதில்ல, தயங்குறதில்ல, ஒரு நல்லா அவங்களுக்கு தைரியமாக பேசுவாங்க. அப்படியான ஒரு கதாபாத்திரங்கள். அப்புறம் பீஹாரிஸ் பற்றி அவர் சொல்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க எப்படி வராங்க, அந்த தேசராசா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து அவங்கள ஒருங்கிணைச்சு ஒரு கான்சல்டன்சி ஆரம்பிக்கிறாங்க. பீஹாரிஸை கூட்டிகிட்டு வந்து அவர் இங்கே இந்த பட்டறையில் வேலை செஞ்சுட்டே இன்னொரு இடத்துக்கு அந்த 2 கதாபாத்திரம் மட்டும் வெளியேறிடுது. மிச்சவங்களாம் அதுக்குள்ளேயே இருக்காங்க. இந்த வெளியேற கதாபாத்திரங்கள் தான் ஏதோ தேடலில் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேறு வாய்ப்பு இல்லாமல் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. இருக்கிற வாய்ப்பை வந்து நல்லபடியாகவே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஒரு குரல். அவர் தான் வந்து வெளியேறி போகிறதுக்கு முன்னாடி ஒரு விருந்து கொடுக்குறாரு. ரசனையான ஒரு மனிதர் நம்ம தோழர் அப்படிங்கிறதுக்கு அந்த விருந்தை நீங்கள் படிச்சிங்கன்னா கிளாசிக், ரொம்ப 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 அருமையாக ஒரு உணவு, ஒரு பசிக்கு நம்ம வந்து சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட் வரும். நம்ம வாழறதெல்லாமே அதுக்கு தானே, ஒரு பிடி சோறு. ஸோ அதை வந்து விளக்கமாக அந்த ஒரு விருந்தை வந்து எப்படி அவங்க கொடுக்குறவங்களுக்கும் சந்தோஷம். எப்போதுமே தி ஆர்ட் ஆஃப் கிஃப்டிங், கொடுக்குறவங்களுக்கு ஒருத்தங்க பசியாகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் அதை கிராட்டிடியூடோடு தான் பண்ணுறாரு. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு விருந்துக்கு போயிருக்காரு. அதே மயில் 2 கதாபாத்திரங்களாக வருவாங்கன்னு சொல்லி அந்த மயில்னு ஒரு கதாபாத்திரமும் வேலு, அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. அந்த பட்டறையில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஊர் இருக்கும். ஸோ கதையோட பேக்ட்ராப்பில் சன்னமாக வந்து அவர் ஒரு இழையாக வந்து கேஸ்டிசம் கொண்டு வர்றார். நமக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து அந்த அளவுக்கு அழகாக ஒரு படிமமாக ஒரு லேயர்டாக வச்சுருக்கார். ஸோ அவங்க ஊருக்குள்ளே போகிறப்போ தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த கதாபாத்திரத்தை என்ன நினச்சிப்போம், இவங்க திமிரு பிடிச்சவங்க நினச்சிருப்போம். ஆனால் அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் அவங்களோட வலிகள், அவங்களுடைய ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸ், அவங்க ஒரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் அவங்களுக்கு என்னெல்லாம் பாலிடிக்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க எல்லாமே இருந்தது. அவங்க கொடுக்குற அந்த திருமண விருந்தும் ரொம்ப அழகான வர்ணனைகளோட, யார் முதல்ல சாப்பிடுவாங்க, குழந்தைகளும் முதியவர்களும். ஸோ அந்த அழகாக வந்து அதை நெரேட் பண்ணிக்கிட்டே போகிறார். அந்த நெரேஷனுக்குள்ளேயே நம்ம படிக்கிற நம்ம ரொம்ப நிறைவடைவோம். ஸோ நான் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருந்தாலும் எனக்கு ஒரு பீஸ் சிக்கனால் சாப்பிடணும் போல் இருந்துன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு பீஃப் சாப்பிட்றத வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை வந்து சொல்லாமல் சொல்லிட்டு போகிறார். ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கதை நெடுகளும் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லி தொட்டு காட்டி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல எழுத்தாற்றல் அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அவ்வகையில் நம்ம தோழர் ரொம்ப 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 பிரமாதமாக அந்த வேலையை செஞ்சுருக்காரு. ஸோ நிறைய இந்த கதைக்குள்ளே சொல்லிகிட்டே போகிறார். ஒரு கதைக்குள்ளேயும் வந்து ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணம் இல்லாத ஒரு காரியம் கிடையாது. அப்படி தான் அந்த கதையில் வந்து காஸ் அண்ட் இஃபெக்ட் ரெண்டுமே ரொம்ப அழகாக பொருந்தி போய் வந்திருக்கு. ஸோ அந்த தண்ணீர்ப்பு அந்த கதை அதுவுமே ஒரு குறுங்கதைகளாக இருக்குது. இந்த ஐந்து அத்தியாயத்துக்குள்ளே ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் தனியாக படித்தாலும் பொருள்படும், மொத்தமாக சேர்த்து படித்தாலும் பொருள்படும். அந்த வகையில் வந்து இது ஒரு நாவல் வந்து ரொம்ப அழகான ஒரு நான்லீனியர் வகையில் அவர் எடுத்து சென்றிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதோட தலைப்புகளும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இன்று போய் நாளை வா, அது அந்த தலைப்போட அந்த குறுங்கதையோ அந்த கதையோட தொடர்ச்சியோ அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அந்த பொருத்தங்கள் வந்து நீங்கள் அதுவும் தோழர் சொன்னது மாதிரி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் தான். நான் இந்த புத்தகம் முழுக்க நிறைய இடத்துல அடிக்கோடிட்டு நான் வந்து வாசித்தேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த விஷயத்துக்காக தான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுது எனக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கிறப்போ அதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஏதோ அண்டர்லைன்ஸ், லாட் ஆஃப் அண்டர்லைன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு படிக்கிறப்போ சிரிப்பு வந்தனா நான் ஒரு ஸ்மைலி போடுவேன். எனக்கு கொஞ்சம் துயரமாக இருந்தேன்னா அதே ஸ்மைலி, அது நம்ம ஈமோஜி ஸ்டூடெண்ட்ஸோட பழகி தான் இந்த பழக்கம்லாம் வந்தது. ஸோ அதை நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இந்த கதையில் நான் வந்து சில கண்ணீர் துளிகளும் நிறைய புன்னகைகளும் வலிகளும் நிறைய இருந்தது. ஸோ அந்த உணர்வை கடத்தக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு அந்த எழுத்தில் ரொம்ப வாய்க்கப்பட்டிருக்கு. அதுக்காக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சொல்லிகிட்டே போகலாம் இந்த கதையை பற்றி. இன்னும் 2 பேர் ரொம்ப முக்கியமான பேர், தோழர் கரண் கார்கி அவங்க பேசுகிறதும், நம்ம தோழர் கார்த்திக் புகழேந்தி அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரே சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த தங்கமோட தங்கமோட ஆசை வந்து முடிக்கலாமா இல்லை பேசிடலாமா?
சொக்கத்தங்கமோட ஒரு மனதுக்குள்ள ஒரு ஆசை, அவனுக்கு வந்து தன்னோட எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அடுத்த நிலை வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம், பர்பஸ் ஆஃப் லைஃப், வாட் நெக்ஸ்ட் ரெண்டுமே நம்ம யோசிக்கிற ஒரு எந்த மனிதரான யோசிப்பாங்க. இங்கேருந்து நம்ம தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகணும், ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ரொம்ப மூச்சு முட்டுது, வேறு இடம் நமக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, காட்டோடமான ஒரு இடத்துக்கு போகலாமே அப்படிங்கிறது தான். தங்கம்க்கு ரொம்ப இந்த இந்த இடத்துல வேலை செஞ்சு அவனோட கண்கள் சிவப்பேறி இருக்குது. உருவம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6 அடி உயரம் அஜானு பாகுவாக இருப்பார், நல்ல கருப்பு. ஆனாலும் என்னன்னா அவருக்கு வந்து எப்படியும் வந்து நம்ம வந்து இதுலேருந்து முன்னாடி அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் படிப்பு இல்லை, ஆனால் ரொம்ப ஷார்ப், ரொம்ப ப்ரில்லியண்ட். அவரால் எந்த கணக்கு வேணால் ஈஸியாக போட்டுற முடியும். ஒரு அட்ரஸை ஸ்கூல் ட்ராப்ட் அவுட்டாக இருந்திருப்பார், ஆனாலும் ஆங்கிலத்தில் ஒரு அட்ரஸ் இருந்தால் அவர் அழகாக எழுதிடுவார். அந்த ஒர்க்கிங் அண்டர் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்னா அவரை தான் கூப்பிடுவாங்க. அப்படியான ஒரு ரொம்ப சென்சிபிள் அண்ட் இன்ட்யூட்டிவ் பர்சன். ஆனாலும் அந்த இடத்துல அவரால் வெளியில் வர முடியல. ஏன்னா அந்த மாதம் அந்த பணம் அவருக்கு ரொம்ப தேவையாக இருக்குது, வெளியில் போகிறதுக்கான வழியும் இல்லை. அவருடைய வாழ்க்கை முழுவதும் எவ்வளோ பேர் போனாலும் அவர் அந்த பற்றையிலே தான் இருக்கார். ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் ஏதாவது ஒன்று நடக்காதா, அட்லீஸ்ட் அந்த போனஸாவது கிடைக்காதா, அந்த நல்ல ஒரு உணவு கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு காலகட்டமும். அந்த ஜூனியர் இன்ஜினியரிங் ஒரு படிப்பு, அதை வந்து அவர் ரொம்ப ரகசியமாக கேட்குறாரு. ஏன்னா யாரும் தன்னை பார்த்து சிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே தேசராசாவை கூப்பிட்டு ஒரு 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 விருந்துக்கு நடுவில் ஒரு தள்ளி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் யாருக்கோ கேட்குற மாதிரி கேட்பார். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச பையன் இருக்கான், அவன் அந்த மாதிரி அவனை படித்தேன்னா வந்து எனது ஐடிஐயா அப்படின்னு கேட்பார். ஐஐடி அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஸோ என்ன படித்தா வந்து அவனுக்கு வந்து வேலை கிடைக்கும், கொஞ்சம் பெட்டரான இடத்துக்கு போகலாங்கிறப்போ இவருக்கு ராசாவுக்கு தெரியும், ஓ இவர் தனக்காக தான் கேட்குறான், அது அவருக்கு தெரிஞ்சிடுது. ஆனாலும் வேற ஒருத்தருக்காக சொல்கிற மாதிரி சொல்லுவார். இந்த பண்பு வந்து இந்த கதையில் இந்த கேரக்டர்ஸ் கிட்ட எல்லாமே அந்த பண்பு ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காரு. அந்த பண்பு நிச்சயம் அவங்கக்கிட்டேருந்து தான் வந்திருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த கேரக்டருக்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் கடைசியில் அவரால் அது முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரியாலிட்டிக்குள்ளே போகுது. ஆனாலும் அந்த கேரக்டர் ஒரு நாள் நம்ம இப்படிலாம் நினச்சா இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த குடிச்சிட்டு வியர்டாக நடந்துக்கக்கூடியது இது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே ஒரு கோவம் வரும், இப்படியே நம்ம போகணுமா, இப்படியே தொடர்ந்து நம்ம வாழ்க்கை இருக்கணுமா, என்ன மாற்று அப்படின்னு யோசிக்கிறப்போ நிச்சயம் அவங்க வந்து அதை மாற்ற நினைக்கக்கூடிய அந்த சம்பவம் தான் அந்த ஸ்விட்ச் போட்டது, அந்த குடி போதையில் வந்து மற்ற விஷயங்கள் செய்கிறதுலாம். மற்றபடி அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர். நம்ம ரௌத்ராக்கு சொக்கத்தங்கம் எப்படி பிடிச்சதோ எனக்கும் சொக்கத்தங்கம் கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப வெல் டிஃபைன்ட் கேரக்டராக இருக்கக்கூடிய எல்லா பண்புகளும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கேரக்டர் அது. நிறைய வசைச்சொற்கள் வருது, ரெண்டு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, மற்ற இடத்துல தோழர் செங்கல்நாதன் கவனித்திருக்கு, 2 இடத்துல தான் வருது, ரொம்ப இல்லை. ஸோ வசைச்சொற்கள்ங்கிறது வந்து நிச்சயம் அது இந்த நாவலுக்கு ரொம்ப துருத்திக்கிட்டோ அனாவசியமாகவோ வரலை, தேவையான இடத்துல தான் வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு நார்த் இந்தியன் அவர் வந்து அவரோட மொழியில் வந்து ஒரு 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 வசைச்சொல்லை சொல்கிறப்போ இவருக்கு கோவம் வந்து அடிச்சிடுறாரு. கோவமே படாத ஒருத்தரை வந்து கோவப்படுத்துது அப்படிங்கிறப்போ அந்த வசைச்சொற்கள் அதை செய்யுது அப்படிங்கிறதையும் இந்த நாவலில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ இன்னும் நிறைய படைப்புகள் நீங்கள் எழுதணும். ஸோ மேன்மேலும் உங்களோட வெற்றிக்கு என்னோட மனமார வாழ்த்துக்கள் தோழர். நன்றி.